எஸ்தருடைய எஸ்தர் என்பது ஒரு பெர்சிய பெயராக இருக்கிறது. பெர்சிய லாங்குவேஜ், பெர்சியா பாஷையிலே எஸ்தர் என்று சொன்னால் அதற்கு நட்சத்திரம் என்ற அர்த்தம், ஸ்டார் என்ற அர்த்தம். And Esther means it is a Persian language. According to the Persian language, it is called star. எபிரேய பாஷையிலே அவளுக்கு அத்சால் என்று பெயர். And according to the Hebrew language, it is called Aksam. எஸ்தருக்கு ரெண்டு பெயர்கள். And Esther got two names. எஸ்தர் என்பது பெர்சிய பெயர். Esther is a Persian name. அதற்கு நட்சத்திரம் அல்லாவிட்டால் ஸ்டார் என்று பொருள். For that interpretation is a star. எபிரேய பாஷையிலே அவளுக்கு அத்சால் என்று பெயர். But in Hebrew tongue she was called as Aksar. அதற்கு மிருது செடிகள், myrtle என்று அர்த்தம். That means it is a myrtle. அத்சால் என்றால் மிருது செடி என்று அர்த்தமா. Aksar means she is a myrtle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எஸ்தருடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டு அர்த்தங்களும் பொருந்தும் என்று நான் சொல்லுகிறேன். I want to tell you these two names will be applicable in the name of Esther. நட்சத்திரம் என்ற பெயரும் அவளுக்கு பொருந்தும். Even the name star will be applicable to her. மிருது செடி என்ற பெயரும் அவளுக்கு பொருந்தும். Even the myrtle also will be applicable to her. நட்சத்திரம் என்றால் யார்? Who are the stars? நட்சத்திரம் என்பது யார்? Who happen to be the stars? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் தான் நட்சத்திரங்கள். The stars mean the people who make many come into righteousness. அநேகரை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நடத்துகிறவர்கள் தான் நட்சத்திரங்கள். The stars mean who are able to make many come into the blessed path. எஸ்தரை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய தன்னுடைய ஜனத்தையே அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழி நடத்தினாள். Esther himself, even the whole Jewish community, she is able to lead them and guide them to the blessedness. இந்த உலகத்தில் உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருப்பது எதற்காக? Why the Lord God made you to survive in the world? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கும்படியாகத்தான் உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். God has kept you alive while you had to show the path of blessedness to all others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த காரியத்தை நீ செய்கிறாயா? Are you able to do that duty? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை உண்டாக்க காண்பிக்க நீ பிரயாசப்படுகிறாயா? Are you endeavor to show the path of blessedness to others? நீ உண்டு, உன்னுடைய வீடு உண்டு, உன்னுடைய வேலை உண்டு, உன்னுடைய வயறு உண்டு, மற்ற காரியங்கள் எதுவும் மற்றவர்களை பற்றி எதுவுமே நீ யோசிக்காமல் இருந்தால் நீ ஒரு நட்சத்திரம் அல்ல. When you always think about your home, your affairs and all your field, you are not like a true star. எஸ்தரை பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறாள். Esther says, even if I die, let me die. நான் செத்தாலும் சாகிறேன். Let me die even if it is. யாருக்காக? For what purpose? தன் ஜனத்துக்காக. It's only for her people. நான் செத்தாலும் சாகிறேன். Let me die. அவள் நினைத்திருக்கலாமே, எனக்கு இந்த அரண்மனையிலே ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் கிடைத்தது, இனி நான் மற்றவர்களை பற்றி நான் எதுக்கு நினைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அப்படி நினைத்தால் அவள் ஸ்டார் அல்ல. When she thought, I am also a part in this palace, when she never worried about it, she is not like a star. தேவனுடைய ஜனங்கள் சுயநலமுடையவர்களாய் இருக்க கூடாது. The people of God never be selfish. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. We should never be looking out for our own wealth, own welfare, but others. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்காக அல்ல பிறருக்காக தன் ஜீவனை கொடுத்தார். Like the Lord Jesus Christ, for each and every one of us, He had given His own life. எஸ்தர் தன் ஜீவனையும் வெறுத்து ராஜ சமூகத்தில் மற்றவர்களுக்காக ராஜ சமூகத்தில் போனாள். அதுபோல நீயும் கூட உன் ஜீவனையும் கூட மற்றவர்களுக்காக நீ வெறுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை வைராக்கியம் உன் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. As Esther had really denounced her life and went into the presence of the king in such a way, you must have a mind and trained to denounce and abdicate the very thing for the Lord. எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்ற அர்த்தம். Esther means star. நீ உலகத்துல ஸ்டார் எல்லாம் பாக்குறோம். நான் உலகத்துல ஸ்டார்களை பார்க்கிறோம். சினிமாவில் நடிக்கிற ஆட்கள் எல்லாம் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸ்டார். And whoever act in the cinema, we call them as stars. சினிமா நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் ஸ்டார் என்று சொன்னால் எனக்கு மனதில் ரொம்ப துக்கம் வரும். Now whenever whoever act in the cinema, they are called as stars, it brings a great grief in my mind. உலகம் அவர்களை ஸ்டார் என்று அழைக்கிறது. But the world
they are dared to call them as stars. அவர்கள் ஸ்டார்கள் அல்ல. But actually they are not stars. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும்? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். But they are the stars, wandering stars. அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். They are the wandering stars. நட்சத்திரங்கள் தான். யூதாவில் ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் யூதா 13 வசனம். We read in Jude 13 about it. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்கள் சொல்றது இந்த சினிமா நடிகைகளும் இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் அவர்கள் நட்சத்திரங்கள் தான். ஆனால் அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். But now we find the sportsmen, even the actors, they are also stars. But according to the Bible, they are wandering stars. அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது? But what it is really waiting for them? இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இந்த ஸ்டார்கள் இருக்காங்களே, இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. For all the worldly cine stars, only reserve the blackness of darkness forever. பாவத்திலே விடுதலை இல்லாத அசுத்தமான மனிதர்களை ஸ்டார் என்று அழைப்பதா? The people who have no victory over sin, is it right to call them a star? அசுத்த இச்சைகளிலே விடுதலை இல்லாத இந்த மனுஷர்களை ஸ்டார் என்று அழைக்க முடியுமா? The people who have no overcoming life over the lust, is it right to call them a star? ஸ்டார் என்றால் யார்? எஸ்தரை போன்றவர்கள். Star mean the people who live like Esther. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். And they will bring many into righteousness, they will shine like stars. அவளுக்கு அத்சால் என்ற பெயருக்கு மிருதுச்செடி என்ற அர்த்தம் என்று சொன்னேன். I told the name Aksar, that is an interpretation, is a myrtle. அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Even a blessing is behind that name. மிருதுச்செடி என்றால் என்ன? What is meant by myrtle? ஒரு மனிதனுடைய துஷ்ட சுபாவங்கள் நீக்கப்பட்டு அவனுக்குள்ளே திவ்ய சுபாவங்கள் உருவாக்கப்படுவதுதான் மிருதுச்செடி என்று அழைக்கப்படுகிறது. Myrtle mean all wild nature is moved away and the divine nature is installed in a person. முச்செடிக்கு பதிலாக காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி முளைக்கும். And because of the barrier, only the myrtle will be coming out. மிருதுச்செடி முளைக்கும். Only the myrtle will be coming out. முச்செடி காஞ்சொரி என்று சொல்கிறது ஒரு மனுஷனுடைய ரட்சிக்கப்படாத சுபாவங்கள். And all this kind of thorns and all it speaks about the unsaved wild nature. ரட்சிக்கப்படாத சுபாவங்களுக்கு பதிலாக துஷ்ட சுபாவங்களுக்கு பதிலாக அவனுக்குள்ளே திவ்ய சுபாவங்கள் உருவாகிறது. அதுதான் மர்ட்டில், அல்லாவிட்டால் மிருதுச்செடி. And even though he is having a wild nature, all have been changed into divine nature. That's why it's called myrtle. இந்த எஸ்தர் கூட நல்ல சுபாவம் உடைய ஒரு பெண். Even this Esther is a woman having a good nature. எஸ்தருக்குள்ளே அநேக நல்ல சுபாவங்கள் குணாதிசயங்கள் காணப்பட்டன. Esther by herself, she had a good characteristic and good nature. அவளுடைய அழகோ அவளுடைய மற்றெந்த படிப்போ அல்ல அவளை உயர்த்தினது, அவளுக்குள்ளே காணப்பட்ட திவ்ய குணாதிசயம் தான். It's not the beauty or the qualification or education, but only the nature what she possessed by herself. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே நல்ல குணாதிசயங்கள் உருவாக வேண்டும். இந்த மிருதுச்செடியை போல் நல்ல குணாதிசயங்கள், திவ்ய குணாதிசயங்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Only when you have this kind of divine character which is produced in you as a myrtle, and you can be witness to your Lord. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்தவங்க, ஒவ்வொரு விதமான சுபாவம் நமக்கு உண்டு. And we have been born in a different family. We do have a different characters. ஒவ்வொருவரும் பயங்கரமான துஷ்ட சுபாவங்கள் உடையவர்களாக இருந்திருக்கலாம். We might have a different wild nature by ourselves. ஒரு சகோதரன் சாட்சி சொல்லும்போது சொன்னார், Even one brother while he was testifying in this manner. நான் பயங்கர கோபக்காரன். I was a short-tempered man. என்னுடைய மனைவி ஆலயத்துக்கு போய் திரும்பி வந்தபோது கோபத்தினாலே 14 உதைகள் 8 உதைத்தேன் என்று சொன்னார். While my wife went to the faith when she returned back because of my anger, I kicked her for 16 times. அப்படிப்பட்டதான பயங்கர துஷ்ட சுபாவங்களை கர்த்தர் மாற்றி திவ்ய சுபாவங்களை முளைக்க பண்ணுகிறார். A man who is having such kind of wild nature, God make him to have a divine nature like myrtle. உங்களையும் கர்த்தர் ஒரு அத்சாலாய் மாற்ற விரும்புகிறார். God want to change you like Aksar. நான் எத்தனை பேருக்கு விருப்பம், நான் ஒரு எஸ்தராய் மாற விரும்புகிறேன், நான் ஒரு அத்சாலாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென்.